அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டா பார்த்துட்டே வந்தோம். இப்ப கடைசியா பார்த்தீங்கன்னா, புவியியல் ஜியோகிராஃபிக்கு வந்திருக்கோம். சரிங்களா? ஜியோகிராஃபி அப்படிங்கிறது நமக்கு குரூப் 4 பொறுத்தவரைக்கும் பொதுவாவே ஜியோகிராஃபி அப்படிங்கிறது அ கம்பேர் டூ அதர் சப்ஜெக்ட்ஸ் கொஞ்சம் லெஸ்ஸர் இம்பார்ட்டன்ஸ் தான் குடுப்போம் இல்லையா? பொதுவா ஸ்கூல் புக்ல இருக்கிறத படிப்போம், பாக்ஸ் கன்டென்ட்ஸ் படிப்போம், புக் பேக் கொஸ்டின்ஸ் படிப்போம். அதோட சேர்த்து இனிமேல் பிஒய்க்யூயும் படிச்சுக்க வேண்டியது தான். சரிங்களா? ஜியோகிராஃபி குரூப் 4 பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு 5 கேள்விகள் கேட்கப்படுது. அதே மாரி தான் சயின்ஸும் 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க இல்லையா? இதுல நம்ப ஜியோகிராஃபி எக்ஸாம்க்கு ஜியோகிராஃபிய பொறுத்தவரைக்கும் எக்ஸாம்க்கு எப்படி பிரிப்பேர் பண்ணலாம்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கன்டென்ட்ஸ் குறிப்பா 10த் ஜியோகிராஃபி புக் அத நல்லா படிச்சாலே போதும். அத தாண்டி பார்க்குறப்ப நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னலாம் இருக்கு? என்னலாம் கேட்டிருக்காங்க? அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கிட்டா, ஓரளவுக்கு அங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியோ, இல்ல டைரக்ட்டா அப்படியே வந்துச்சுன்னா கூட அதையே ஈஸியா போட்டுற முடியும். சரியா? முதல்ல ஜியோகிராஃபி டே ஷீட் 1ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுல முதல் கேள்வி, கீழ்க்கண்ட மலைத்தொடர்களை வடக்கு தெற்காக வரிசைப்படுத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ காரக்கோரம், லடாக், பிற்பாஞ்சல், ஜாஸ்கர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. மொத்தம் 5 ரேஞ்சஸ் இருக்கு. ஓகேங்களா? மலைத்தொடர்கள் இருக்கு. என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் நார்த் டூ சவுத் அப்படின்னு பார்க்குறப்ப, ஃபர்ஸ்ட் காரக்கோரம் வரும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காரக்கோரம், அடுத்தது லடாக், அடுத்தது ஜாஸ்கர், அடுத்தது பிற்பாஞ்சல், கடைசியா சிவாலிக்ஸ். ஓகேவா? காரக்கோரம், லடாக், ஜாஸ்கர், பிற்பாஞ்சல், அப்புறம் சிவாலிக்ஸ். ஓபிஎஸ், இபிஎஸ் மாரி இசட்பிஎஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரியா? ஜாஸ்கர், பிற்பாஞ்சல், அதுக்கப்புறம் தான் சிவாலிக்ஸ். இப்ப 1, 2, 4, 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் மேட்ச். எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஒண்ணு பாசஸ் கணவாய்கள குடுத்துருவாங்க. எந்த மாநிலம்னு கேட்பாங்க. இல்ல எதையும் எதையும் கனெக்ட் பண்ணுதுன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான். சரிங்களா? ஸ்கூல் புக்லயே ஒரு சில கணவாய்கள குடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, காரக்கோரம்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. ஜோசிலா, சிப்கிலா அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. பாம்டிலா அப்படிங்கிறது அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. நாத்துலா அப்படிங்கிறது சிக்கிம்ல இருக்கு. ஜலபெலா அப்படிங்கிறது சிக்கிம்ல இருக்கு. அப்படிங்கிறது ஸ்கூல் புக்லயே கொஞ்சம் குடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய கன்டென்ட்ட படிச்சுட்டீங்கனாலே, அத வச்சு நம்ம ஆப்ஷன மேட்ச் பண்ணி போட்டுறலாம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு நாத்துலா அப்படிங்கிறது சிக்கிம்ல இருக்கு. ஓகேவா? இப்ப சிக்கிம்னா 1 நீங்க போட்டோம்னா, சிக்கு 1 வருது, எங்க வருது அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தாலே போட்டுறலாம். 4213 தான் ஆன்ஸர் அப்படிங்கிறது. சரியா? அந்த பேஸ் பண்ணி படிக்கணும். சிப்கிலா அப்படிங்கிறது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய ஒண்ணு தான். சிப்கிலா அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா, நமக்கு ஜோஜிலா, சிப்கிலா 2மே இமாச்சல பிரதேசத்துல இருக்கு. அப்ப 1, 3 அப்படின்னு சொல்லி போட்டோம். இப்ப அத பேஸ் பண்ணி கூட நம்ம ஆன்ஸர போட்டுற வேண்டியதுதான். 1, 3 இங்க தான் இருக்கு மறுபடியும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸர் என்னன்னா, பூம்லா அப்படிங்கிறது அருணாச்சல் பிரதேஷ், கார்டுங்லா அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீர், அந்த நாத்துலா, சிப்கிலா இப்பதான் நம்ம பார்த்தோம். 4213 அப்படிங்கிறது தான் ஆன்ஸர். சரியா? அடுத்தது சிவாலிக் மலை எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு ஹிமாலயாஸ 3ஆ பிரிப்பாங்க. கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாத்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் சிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெளிப்புற இமயமலையை தான் நம்ம சிவாலிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அடுத்தது கிழக்கு இமய கிழக்கு இமாலய மலைத்தொடரின் உயரம் மேற்கு இமாலய மலைத்தொடரைப் போல் அல்லாமல் விரைந்து உயர்கின்றது. அதாவது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் கிராஜுவலா அதோட ஹைட் ஆல்டிட்யூட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் பார்த்தீங்கன்னா, பிளெயின் ரீஜியன்ல இருந்து வரனால அதனுடைய ஆல்டிட்யூட் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேப்பிடா சீக்கிரமா ரொம்ப ஸ்டீப்பரா இருக்கும். சரிங்களா? அதுதான் சொல்றாங்க. கிராஜுவலானா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், ரொம்ப ரேப்பிடா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். அப்ப அசர்ஷன் அப்படிங்கிறது கரெக்ட். பிகாஸ் அது பிளெயின் ரீஜியன்ல இருக்கு. இப்ப இங்க என்ன குடுத்திருக்காங்க? உலகின் மிக உயரமான சிகரங்களான எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா போன்றவை அமைந்திருப்பது பீகார் மற்றும் மேற்கு வங்க சமவெளி பகுதியின் பார்வையில் அமைந்துள்ளது. அதான் இட் இஸ் லொகேட்டட் இன் த விசினிட்டி ஆஃப் பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால் பிளெயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிளெயின் ரீஜன்ல இருந்து வரக்கூடிய பீக்ஸ்னால இதோட இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரேப்பிடா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெண்டுமே கரெக்ட் தான். போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சரியா? அடுத்தது சிவாலிக் குன்று. ஓகேங்களா? சிவாலிக் குன்று அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு 1100 மீட்டர் சராசரியாக இமயமலை அல்லது ஹிமாதிரி அப்படிங்கிறது 4578 கிழக்கு, அதாவது பூர்வாஞ்சல் அப்படிங்கிறது பூர்வாஞ்சல் ஆர் பர்வாஞ்சல், பொதுவா பூர்வாஞ்சல் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? 2157. அடுத்தது இந்த நீலமலை அப்படிங்கிறது 1220. ஓகேங்களா?
1 to ப்ளூ மவுண்டன் அப்படின்னா 1 to 20 அப்படின்னு சொல்லி வரணும். சரியா? அடுத்தது இது கரெக்ட் ஆன்சர் 2341. நெக்ஸ்ட் த ஸ்டேட் விச் ஷேர்ஸ் இட்ஸ் பார்டர் வித் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பங்களாதேஷோட பார்டர் ஷேரிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால், அடுத்ததா பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், அஸ்ஸாமுக்கு அப்புறமா திரிபுரா, திரிபுராவுக்கு அப்புறமா மேகாலயா, அடுத்தது மிசோரம். சரியா? வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம். இதுல எது கொடுத்துருக்காங்க இங்க? திரிபுரா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ திரிபுரா தான் ஆன்சர். சரியா? நெக்ஸ்ட் த இந்தியன் ஸ்டேட் தட் டஸ் நாட் ஹாவ் அன் இன்டர்நேஷனல் பார்டர். சர்வதேச எல்லை இல்லாத இந்திய மாநிலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ சர்வதேச எல்லைகள் இல்லாத மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சத்தீஸ்கர், ஓகேவா? அடுத்தது ஹரியானா, சத்தீஸ்கர், ஹரியானா, அடுத்ததா ஜார்க்கண்ட், அடுத்தது மத்திய பிரதேஷ், அப்புறம் தெலுங்கானா. சரிங்களா? இப்படி பார்க்குறப்ப இங்க ஹரியானா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. குஜராத், ராஜஸ்தான்ல பாகிஸ்தான் பார்டர் ஷேர் பண்றாங்க. தமிழ்நாடு இலங்கையோட கடல் பகுதியை ஷேர் பண்றோம். ஓகேவா? அடுத்தது கரெக்ட்லி மேட்ச்டுங்கிறத கேட்டிருக்காங்க. ஏலக்காய் மலை, அதாவது கார்டமாம் ஹில்ஸ் அப்படிங்கிறது கோரமண்டல் கோஸ்ட்ல இல்ல. கோரமண்டல் கோஸ்ட்னா அது இங்கே இதை ஈஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்ல வராங்க. ஆக்சுவலி இது வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. கைமூர் ஹில்ஸ் அப்படிங்கிறது கொங்கன் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. இது வந்து விந்திய மலைத்தொடர்கள் பக்கத்துல இருக்கு. மகாதியோ ஹில்ஸ், மகாதியோ மலைகள் வந்து சென்ட்ரல் இந்தியா கரெக்ட். மிகிர் மலைகள் நார்த் ஈஸ்ட் இந்தியா கரெக்ட். 3 and 4 மட்டும் தான் இங்க கரெக்ட். சரியா? சரியானதை தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது 5 பனி பொக்கிஷங்கள் என அறியப்படும் இந்திய மலை சிகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? 5 பீக்ஸ் ஆர்எல்ஸ் 5 ட்ரெஷர் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 5 ட்ரெஷர் ஆஃப் ஸ்னோ அப்படின்னா நம்ம கஞ்சன்ஜுங்காவா சொல்றோம். திபெத்தில் இருக்கக்கூடிய கஞ்சன்ஜுங்கா. ஸோ இந்த கஞ்சன்ஜுங்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 5 ட்ரெஷர்னு எதெல்லாம் சொல்றாங்கன்னா அந்த திபெத்தியன் பாரம்பரியப்படி பார்க்குறப்ப நமக்கு கோல்டு, சில்வர், ஜெம்ஸ், ஓகே, கோல்டு, சில்வர், ஜெம்ஸ், அதே மாதிரி தானியங்கள், கிரெயின்ஸ், அடுத்தது ஹோலி புக்ஸ். இதை தான் அந்த மக்கள் என்னன்னு சொல்றாங்க? 5 பொக்கிஷங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? கோல்டு, சில்வர், ஜெம்ஸ், கிரெயின்ஸ், ஹோலி புக்ஸ். இதுதான் 5 ட்ரெஷர் ஆஃப் ஸ்னோ அப்படின்னு சொல்லி கஞ்சன்ஜுங்காவை சொல்றாங்க. ஏன் கஞ்சன்ஜுங்காவை இந்த 5ஓட ரிலேட் பண்றாங்க அப்படின்னா அதுல 5 பீக் வந்து இருக்கும். 5 உச்சிகள் வந்து இருக்கும். அதனால தான் அந்த 5 விஷயங்கள இங்க குடுக்குறாங்க. அதே மாரி நமக்கு கஞ்சன்ஜுங்காவ தான் என்னன்னு சொல்றாங்கன்னா, ஸ்லீப்பிங் புத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மலைத்தொடர என்னன்னு சொல்லுவாங்க? ஸ்லீப்பிங் புத்தா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இது இது கேட்கலாம் மேபி. அடுத்தது அரசூர் அமைந்துள்ள பிரதேசம் எங்கன்னா, அரசூர் அப்படிங்கிறது விழுப்புரம் பக்கத்துல இருக்குன்னு நினைக்கக் கூடாது. அரசூர் அப்படிங்கிறது குஜராத். சரியா? நெக்ஸ்ட் உலகின் மொத்த நிலப்பரப்பில் இந்தியா 4.42% கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறது தவறு. 2.4% அப்படியே நம்பர்ஸ மாத்தி குடுத்திருக்காங்க. இந்தியாவின் பரப்பளவு 3.2 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். ஆகவே இது உலகின் 7வது பெரிய நாடாக உள்ளது. 7th லார்ஜஸ்ட் கண்ட்ரி கரெக்ட் தான். ஏசியாவுல நம்பர் 2வது லார்ஜஸ்ட் கண்ட்ரி. ஏசியாவுலன்னு பார்க்குறப்ப 2nd லார்ஜஸ்ட் கண்ட்ரி. சரியா? அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைந்துள்ள மிக உயரமான சிகரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்சுபாய் அப்படிங்கிறது மிக உயரமான சிகரமாக இருக்கு மகாராஷ்டிரா மாநிலத்துல. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமயமலை தொடர்பான கூற்றுகளை சரியாக போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஹிமாத்ரி தொடரானது நந்தாதேவி, கமேட் மற்றும் திரிசல் போன்ற பல பனிமூடிய சிகரங்களை கொண்டுள்ளது. ஹிமாத்ரி தொடரானது பனியின் உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஹிமாத்ரி ரேஞ்சஸ்ல என்னெல்லாம் இருக்கு? நந்தாதேவி, காமெட், திரிஷூல், அண்ட் தென் இட் இஸ் கால்ட் அஸ் அபோர்ட் ஆஃப் ஸ்னோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2மே கரெக்ட் தான். அதாவது இந்த ஹிமாத்ரி அப்படிங்கிற இந்த ரேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மழைப்பொழிவு அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். லெஸ் ரெயின்ஃபால். லெஸ் ரெயின்ஃபால்ங்கிறப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, பெர்மனன்ட் ஸ்னோ கவர், நிரந்தரமான பனி படர்வு அப்படிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். அதனால தான் அந்த இடத்துல அதிகமான கிளாசியர்ஸ் இருக்கு. கங்கோத்ரி, யமுனோத்ரி போன்ற கிளாசியர்ஸ் எல்லாமே இந்த ரேஞ்சஸ் ஹிமாத்ரியில இருந்து தான் கிளம்பி வருது நமக்கு. சரிங்களா? இப்ப 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் இந்தியா. அதுல கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கடகரேகையினால் இந்தியா ஓரளவிற்கு 2 சம பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கடகரேகை which means Tropic of Cancer. Okay. India is divided into almost 2 equal halves by Tropic of Cancer அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான்.
23 அண்ட் ஆஃப் 23.30 அப்படிங்கிறது 23 டிகிரி 30 மினிட் நார்த் அப்படிங்கிற இந்த லாட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் இந்த ஸ்டேட்ஸ்ல தான் பாஸ் ஆகுது. ஆல்மோஸ்ட் இந்தியாவை ரெண்டா பிரிக்குது. இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தவறு. நம்ம பார்த்தோம் இந்தியா வந்து செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரி. செகண்ட்னு வந்துச்சுன்னா ஏசியாவில் நம்ம செகண்ட். சரியா? த latitude அண்ட் longitudinal extent is nearly 30 degrees. அதாவது 8 டிகிரி 4 மினிட் இந்த கணக்கு இருக்கும் இல்லையா? 8 டிகிரி 4 மினிட் நார்த்ல இருந்து 37.6ன்னு வரும். அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 68.7 ஈஸ்ட், 97.25 ஈஸ்ட். இதுதான் வந்து இதனுடைய டிஃபரன்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க 30 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது தி ஸ்டாண்டர்ட் மெரிடியன் ஆஃப் இந்தியா பாசஸ் த்ரூ போபால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இட் பாசஸ் த்ரூ மிர்சாப்பூர். மிர்சாப்பூர் வழியா தான் போகுது. மிர்சாப்பூர் வெப் சீரிஸ் இருக்கு இல்லையா? இந்திய திட்ட தீர்க்க ரேகை போபால் வழியாக கடந்து செல்லும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மிர்சாப்பூர் வழியாக தான் போகுது. அந்த அந்த தீர்க்க ரேகையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கோமா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, உத்தரப்பிரதேஷ், சத்தீஸ்கர், ஒடிசா, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் இந்த வழியா தான், இந்த ஸ்டேட்ஸ் வழியா தான் போகுது. ஓகேவா? அடுத்தது த லாங்கிடியூட் யூஸ் டு டிட்டர்மைன் த ஸ்டாண்டர்ட் டைம் ஆஃப் இந்தியா தான் மிர்சாப்பூர் வழியா போறது 82.30 டிகிரி. சரியா? 82 டிகிரி 30 மினிட். அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் நாகாலாந்து உள்ள கிழக்கு எல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நாகாலாந்து ஈஸ்டர்ன் பவுண்டரி ஆஃப் நாகாலாந்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நாகாலாந்து பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு மியான்மர். சரியா? ஸோ மியான்மர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சரியான வாக்கியங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜஸ்தான் சமவெளி ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கில் அமைந்துள்ளது. ராஜஸ்தான் பிளெயின்ஸ் இஸ் லொகேட்டட் டு த வெஸ்ட் ஆஃப் ஆரவள்ளி ரேஞ்ச். ஸோ இந்தியாவை இப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஆரவள்ளிகள் இப்படி இருக்குன்னா இந்த ரீஜன்ல தான் நமக்கு ராஜஸ்தான் சமவெளிகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட் தான். பஞ்சாப் ஹரியானா பிளெயின் லைஸ் டு த நார்த் ஈஸ்ட் ஆஃப் கிரேட் இந்தியன் டெசர்ட் அப்படிங்கிறதும் கரெக்ட் தான். சரிங்களா? பஞ்சாப் ஹரியானா சமவெளிகள் இந்திய பாலைவனத்தின் வடகிழக்கே அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான், ரெண்டுமே கரெக்ட் தான். கங்கை சமவெளி மேற்கில் யமுனை ஆற்றிலிருந்து கிழக்கில் மிசோரம் வரை பரவியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கங்கா பிளெயின்ஸ் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் யமுனா in the west to வெஸ்ட் பெங்கால் in the east. ஓகே, மிசோரம் வராது, வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் தான் வரும். சரியா? தேர்ட் ஒன் தப்பு. பிரம்மபுத்திரா பிளேன்ஸ் இஸ் லொகேட்டட் மெயின்லி இன் த ஸ்டேட் ஆஃப் மேகாலயா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பிரம்மபுத்திரா சமவெளியின் பெரும்பகுதி மேகாலயாவில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது அஸ்ஸாம்ல தான் இருக்கு. பெரும்பகுதி அஸ்ஸாம்ல தான் இருக்கு. சரியா? இப்போ 1 and 2 மட்டும் தான் நமக்கு கரெக்ட். அடுத்த கொஸ்டின், இந்த கொஸ்டினே தப்பு. சரியா? which one of the following statement is not correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. K2 is the highest peak in India. K2 அல்லது காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? K2 ஆர் காட்வின் ஆஸ்டின் 8611 மீட்டர்ஸ்ல இருக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஜாக் வாட்டர் ஃபால் இஸ் த ஹையஸ்ட் வாட்டர் ஃபால் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஜாகை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு குஞ்சிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டர் ஃபால் இருக்கு கர்நாடகாவில், 455 மீட்டர். சரியா? ஜாகோட பெருசு. சரியா? அடுத்து செரப்புஞ்சி இஸ் த வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. ஸ்கூல் புக்லேயே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மவுசின்ட்ரம் அப்படிங்கறதான் கொடுத்துருக்காங்க. மவுசின்ட்ரம் அப்படிங்கறதான் வெட்டஸ்ட் பிளேஸ். சரியா? டெக்கன் பிளாட்டூ இஸ் த வெட்டஸ்ட் பிளேஸ் இன் இந்தியா. டெக்கன் பிளாட்டூ ட்ரையஸ்ட் ரீஜன். சரியா? இப்போ இந்த மூணுமே, இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸுமே நமக்கு தப்பு. நாட் கரெக்ட்னு கேட்குறப்ப இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வரும். சரியா? மேபி கரெக்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா ஏ ஸ்டேட்மெண்ட் வரும். ஓகேவா? அடுத்தது டெப்சா பாஸ். டெப்சா பாஸ் அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ். லிகாபானி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு அருணாச்சல் பிரதேஷ். நாத்துல்லா சிக்கிம். முலிங்லா பாஸ் அப்படிங்கிறது உத்தரகாண்ட். 2 3 4 1. அடுத்தது The desert region of India can be divided into Great Desert and Little Desert. இந்தியாவின் பாலைவன பகுதியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். பெரிய பாலைவனம் மற்றும் சிறிய பாலைவனம். கரெக்ட் தான். Between these two deserts lies a zone consisting of rocky land and cut up by limestone bridges அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இந்த இரு பாலைவனங்களுக்கிடையே பாறை நிலம் மற்றும் சுண்ணாம்புக்கல் மூடுகளால் வெட்டப்பட்ட ஒரு மண்டலம் உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. சரியா? அடுத்தது ஸோ மலைத்தொடர்கள் அதனுடைய ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கஞ்சன்ஜுங்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து
கஞ்சன்சுங்கா, காரக்கோரம் அப்படிங்கிறது வரும். அடுத்தது பட்கை பூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து காரோ காசி அப்படிங்கிறது வரும். நெக்ஸ்ட் விந்தியாஸ் அப்படிங்கிறது நமக்கு எங்க வரும்னா ஆரவள்ளி மலைத்தொடர்கள்ல வரும். மகாபலேஸ்வரன் வெஸ்டர்ன் காட்ஸ் சரியா. ஸோ மகாபலேஸ்வர் வெஸ்டர்ன் காட்ஸுங்கிறத கண்டுபிடிச்சாலே போட்டுடலாம் சரியா. 2 3 4 1. நெக்ஸ்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா ஆன் அக்கவுண்ட் ஆஃப் இட்ஸ் சைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட்னா மத்திய பிரதேஷ். லார்ஜஸ்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நமக்கு வந்து ராஜஸ்தான் வந்து வரும். இதுவே ஸ்மாலஸ்ட்னு கேட்டா கோவா வரும் சரியா. அடுத்தது வேர் லஹோல் அண்ட் ஸ்பிட்டி ஆர் லொக்கேட்டட் இன் ஹிமாலயாஸ். ஹிமாச்சல் பிரதேஷ்ல இந்த லஹோல் வேலி, ஸ்பிட்டி வேலி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஹிமாலயாஸ் எங்க இருக்கு அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்துச்சுன்னா அது ஹிமாலயாஸ்ல தான் இருக்கும் சரியா. ஸோ மோஸ்டா ஹிமாலயாஸ் அந்த ஹிமாச்சல் பிரதேஷ்ங்கிற ஸ்டேட் வழியா தான் போகுது, அதனால அப்படி எடுத்துக்கலாம் ஓகேவா. நெக்ஸ்ட் நார்த் வெஸ்ட் ஆஃப் உதய்பூர் த ஆரவல்லி ஹில்ஸ் ஆர் கால்டஸ். உதய்பூரின் வடமேற்கே ஆரவள்ளி மலைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜார்கா மலைகள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. அடுத்ததா which is the florist region of India which has spices of Camamuses, Vinales and Camamus அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டெக்கன் அப்படிங்கிறத ஆன்சர் கொடுத்துருந்தாங்க சரியா. அடுத்தது மெயின் லேண்ட் ஆஃப் இந்தியாவோட லாட்டிடியூட் லாங்கிடியூட் கேட்டிருக்காங்க ஓகேவா. இப்போதான் நம்ம பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது பின்வருபவைகளில் எது இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதிகளையும் குறைந்த உயரமுள்ள பகுதிகளையும் பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மெயின் சென்ட்ரல் த்ரஸ்ட் அதுதான் வந்து ரெண்டுத்தையும் பிரிக்குது சரியா. அடுத்தது the geographical regions of India broadly follow the physical features which are grouped into following regions. ஸோ இந்தியாவோட ஜாகிரபிக்கல் ரீஜன்ஸை எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஹிமாலயன் ரீஜன்ஸ்ன்னு பிரிச்சிருக்கோம் கரெக்ட். இந்தோ கேன்ஜெட்டிக் பிளெயின் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம் கரெக்ட். நார்த் இந்தியா ஃபுல்லா இதுல அடக்கிடலாம். அடுத்தது பெனின்சுலார் ரீஜன் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கோம் கரெக்ட் தான். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது வராது, ஏன்னா பெனின்சுலார் ரீஜன்ல வரக்கூடியது தான் வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ் அது எல்லாமே சரியா. இப்போ 1 2 3 அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட். அடுத்தது வாட் இஸ் த லென்த் ஆஃப் இந்தியாஸ் லேண்ட் ஃப்ரண்டீர், அதாவது இந்தியாவின் நில எல்லையின் நீளம் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நில எல்லையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15,200 கிலோமீட்டர் இல்லையா. 15,200 கிலோமீட்டர். இல்ல ஹையஸ்ட் எங்க லோயஸ்ட் எங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. இப்போ ஹையஸ்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி. பங்களாதேஷ்னு பார்க்குறப்ப நம்ம 4156 கிலோமீட்டர் 4156 கிலோமீட்டர் பங்களாதேஷோட பார்டரை ஷேர் பண்றோம். இதுவே ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட பார்த்தோம்னா 106 கிலோமீட்டர் சரியா. அடுத்தது சிந்து கங்கை சமவெளி பஞ்சாப் முதல் வங்காளம் வரை கிட்டத்தட்ட வட இந்தியா முழுவதும் உள்ளடக்கி இருந்தது. இப்பகுதியில் செழுமையும் வளமும் அங்கு வாழ்ந்த மக்களின் பன்முகத்தன்மைக்கு காரணமாயின அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த சமவெளி இந்தியாவில் உள்ள பெரிய பேரரசுகளின் இருக்கை அரசாட்சி இடமாக இருந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். இந்தோ கேன்ஜெட்டிக் பிளெயின்னா பஞ்சாப்ல இருந்து பெங்கால் வரைக்கும் ஆல்மோஸ்ட் நார்த் இந்தியா ஃபுல்லா வந்துடும். ஏன்னா அது வந்து ஃபெர்டைல் ரீஜனா இருந்துச்சு. அதனாலதான் அங்க கிரேட் எம்பையர்ஸ் முக்கியமான மன்னர்கள் அரசர்கள் எல்லாமே அந்த ஒரு ரீஜனை சுத்தி தான் அவங்களோட தலைநகரத்தை அமைச்சிருந்திருப்பாங்க. போத் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. அடுத்தது இந்தியாவின் நீளமான எல்லை கொண்ட நாடு, அதாவது இந்தியாவோட பார்டர் ஷேரிங் கண்ட்ரீஸ்ல லாங்கஸ்ட் பார்டர் ஷேரிங் கண்ட்ரினா அது பங்களாதேஷ் 4156 கிலோமீட்டர். இதுவே சைனா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3488 சரியா. நேபாளுக்கு வந்து 1752, பாகிஸ்தானுக்கு வந்து 3323 சரியா. 3323. நெக்ஸ்ட் இந்தியா லான்ச்ட் இட்ஸ் 41st சயின்டிபிக் எக்ஸ்பெடிஷன் டு அண்டார்டிகா இன் த இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1981ல ஆரம்பிச்சிருப்போம். 41st எப்போ போயிருக்கோம்னா 2021ல. இப்போதைக்கு இருந்தா கரண்ட் அஃபேர்ஸா மேபி இருக்கலாம். அண்டார்டிகால நம்ம 3 ரிசர்ச் ஸ்டேஷனை வந்து வச்சிருக்கோம். என்னென்னலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தக்ஷின் கங்கோத்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தக்ஷின் கங்கோத்ரி அப்படிங்கிறது 1983ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும் அண்டார்டிகால. அடுத்தது மைத்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மைத்ரி அப்படிங்கிறது 1988ல. அடுத்தது பாரதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாரதி அப்படிங்கிறது 2012ல கொண்டு வரப்பட்டிருக்கும் சரியா. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்.
அடுத்தது, சந்திரன் புவியை விட சிறியது என்பதால் அதன் ஈர்ப்பு சக்தி புவியின் ஈர்ப்பு சக்தியில் 6ல் 1 மடங்கு மட்டுமே அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 1/6 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. Since the moon is smaller than the earth, it has 1/6 of the gravitational pull of the earth அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். So the man weighs 16 times less on the moon than on the earth அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எனவே மனிதர்கள் சந்திரனில் புவியை விட 16 மடங்கு எடை குறைவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இது 16 மடங்கு வராது. இங்க 1/6னா இங்கேயும் 6 மடங்குன்னு தான் வந்திருக்கும். சரியா? இப்ப செகண்ட் ஒன் தப்பு. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. அடுத்தது. Which of the below bounds Nagaland on the east? நாகாலாந்துக்கு ஈஸ்ட்ல என்ன நாடு இருக்கு? மியான்மர் இருக்கு. சரியா? அடுத்தது. ஓர் அண்டம் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள், நட்சத்திர எச்சங்கள், நட்சத்திர வாயுக்கள், தூசு மற்றும் புலப்படாத பொருட்களை உள்ளடக்கியுள்ளது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. A galaxy is a system of billion of stars, stellar remnants, interstellar gas, dust and dark matter. கேலக்சினா இது எல்லாமே இருக்கும். The Milky Way is the galaxy that contains our solar system. நம்மளோட சோலார் சிஸ்டம் மில்கி வே கேலக்சில இருக்கு. சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம். ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ரிலேஷன் கிடையாது. அடுத்தது. நித்தி பாஸ் அப்படிங்கிறது உத்தரகாண்ட் திபெத்தோட கனெக்ட் பண்றது. பென்சிலா பாஸ் அப்படிங்கிறது காஷ்மீர கார்கிலோட கனெக்ட் பண்றது. புர்சாயில் அப்படின்னா லடாக் வித் சைனா அண்ட் ரோக்டாங் பாஸ் அடிக்கடி நியூஸ்ல ரோக்டாங் பாஸ் லஹூல் வேலியும் ஸ்பிட்டி வேலியும் ரிலேட் பண்ணி வரும். சரிங்களா? 2, 1, 3, 4. அடுத்தது, ஹிமாலயாஸ் ஆர் கால்ட் யங்ஃபோல்ட் மவுண்டெயின்ஸ். கரெக்ட் தான். It was formed only few million years ago by folding of the earth crust due to tectonic activity. ரெண்டுமே கரெக்ட் தான். Both are true. சரியா? அடுத்தது, இந்தியாஸ் ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் ரேஞ்ச். ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் ரேஞ்ச்னா ஆரவள்ளி மலைத்தொடர்கள். அடுத்தது, வேர்ல்டோட யங்கஸ்ட் ஓஷன் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சதர்ன் ஓஷன். இன்கேஸ் சதர்ன் ஓஷன் அப்படிங்கிறது ஆப்ஷன் இல்லைன்னா நம்ம அட்லாண்டிக் ஓஷனை போடலாம். சரியா? அடுத்தது, ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயினை பத்தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இட் லைஸ் பிட்வீன் ஈஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அரேபியன் சி. அதாவது கிழக்கு கடற்கரை சமவெளி கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக் கடலுக்கும் இடையே அமைந்துள்ளது அப்படிங்கிறது தப்பு. கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் அந்த வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்காலுக்கும் இடையில தான் இந்த ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின் அப்படிங்கிறது இருக்கு. சாரி, ஈஸ்டர்ன் கரெக்ட் தான். ஈஸ்ட் கோஸ்டல் பிளெயின் அப்படிங்கிறது ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் பே ஆஃப் பெங்காலுக்கும் நடுவில் தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. இங்க அரேபியன் சீன் கொடுத்துருக்காங்க. இந்த கோஸ்டல் பிளெயின் பிட்வீன் மகாநதி அண்ட் கிருஷ்ணாவை வந்து நார்தன் சிர்கா அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணால இருந்து காவேரி வரைக்கும் இருக்கிறத கோரமண்டல் கோஸ்ட்னு சொல்றாங்க. இது ரெண்டும் கரெக்ட் தான். 2 and 3 கரெக்ட். சரியா? அடுத்தது, ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி பார்த்த கொஸ்டின் தான். ராஜஸ்தான் பிளெயின் வந்து வெஸ்ட் ஆஃப் ஆரவலி ரேஞ்ச். பஞ்சாப் ஹரியானா பிளெயின்ஸ் அப்படிங்கிறது நார்த் ஈஸ்ட் ஆஃப் தார் டெசர்ட். அடுத்தது, கங்கா பிளெயின்ஸ் வந்து யமுனால ஆரம்பிச்சு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இருக்கு. ஸோ இது தப்பு. பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம்லாம் பிரதானமா அஸ்ஸாம்ல தான் இருக்கு. மெயின்லி லொக்கேட்டட் இன் த ஸ்டேட் ஆஃப் அஸ்ஸாம். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 1 and 2 தான் கரெக்ட் நமக்கு. சரியா? அடுத்தது, ஹூ டிவைடட் இந்தியா இன்டூ 6 ஜியோகிராபிக் ஜோன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்எல்ஸ் ரீஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பியன் ஹச்ஜி அப்படிங்கிறவர். சரியா? அடுத்தது, ஓல்டஸ்ட் மவுண்டெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரவள்ளி ரேஞ்சஸ். ஓல்டஸ்ட்னு வந்தாலே ஆரவள்ளி தான். அடுத்தது, கங்க்ரா வேலி இஸ் லொகேட்டட் இன் ஹிமாச்சல் ஹிமாலயாஸ். கங்க்ரா வேலி அப்படிங்கிறது ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஸோ ஹிமாச்சல் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 parallel regions. கிரேட்டர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாதிரி, லெசர் ஹிமாலயாஸ் ஆர் ஹிமாச்சல் அப்படின்னு சொல்றோம். அவுட்டர் ஹிமாலயாஸ் ஆர் சிவாலிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அடுத்தது, பாம்டிலா பாஸ் எங்க இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ். இப்போ பார்த்தோம், பாம்டிலானா அருணாச்சல் பிரதேஷ், ஜோசிலா சிப்கிலா அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷ், நாத்துலா ஜலபெலா அப்படின்னா சிக்கிம், காரக்கோரம் அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் அப்படின்னு சொல்லி இல்லையா? அடுத்தது, லாப்ரடார் கரண்ட், கெனரி, அடுத்தது ஒயேஷியோ, அடுத்தது அலாஸ்கா. இது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. லாப்ரடார் கரண்ட் அப்படிங்கிறது இது வந்து ஒரு கோல்டு கரண்ட். ஓகேங்களா? கோல்டு கரண்ட்டுங்கிறப்ப என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட்லி மார்க். இது தப்பு. லாப்ரடார் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு கோல்டு கரண்ட். அப்போ அது வந்து மெரைன் நேவிகேஷனை சப்போர்ட் பண்ணாது. கெனாரிஸ் கரண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சகாரா டெசர்ட். கரெக்ட் தான். அடுத்தது, ஒயாஷியோ கரண்ட் அப்படிங்கிறது ஜப்பான் பக்கத்தில் இருக்கு. ஹொக்கைடோ அப்படிங்கிறது அங்கே தான் அந்த ஃபிஷிங் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்.
அலாஸ்கா கரண்ட் அப்படிங்கிறது இது வந்து வார்ம் கரண்ட். அப்படிங்கிறப்ப, இது பெனிஃபிட் த சீ போர்ட்ஸ் ஆஃப் அலாஸ்கா. பெனிஃபிட்டா தான் இருக்கும். டேமேஜ் பண்ணாது. சரியா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க? இன்கரெக்ட்லி பேர்டுன்னு கேட்டிருக்காங்க. சி தான் ஆன்சர். 1 அண்ட் 4 இன்கரெக்ட்டா இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம ஜியோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்து கன்டினியூஸா டே ஷீட்ஸ்ல பார்ப்போம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.